நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமை. இப்பொழுது லண்டனில் பெட்ரோல் நிலையங்களில் பல இடங்களிலே நீண்ட வரிசைகள் காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. பல இடங்களில் பெட்ரோல் ஸ்டேஷன்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுகிறது. இன்னும் பல இடங்களிலே பெட்ரோல் விலை மிக அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த விடயங்கள் தொடர்பாகவே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஈரான் போரோடு தொடர்புடைய விலை உயர்வு அச்சங்களுக்கு மத்தியில் லண்டன் பெட்ரோல் நிலையங்களில் தற்பொழுது கார் வரிசைகள் அதிகரித்துள்ளன. எண்ணெய் விலைகள் சாதனை அளவை எட்டுவதற்கு முன்பு பிரிட்டிஷ்காரர்கள் தங்கள் வாகனங்களில் பெட்ரோல் நிரப்ப போராடுவதால் பெட்ரோல் நிலையங்கள் பல எரிபொருள் இல்லாமல் தவிப்பதாக தெரிய வருகிறது. கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணிப்பதை நிறுத்தியதை அடுத்து மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் இங்கே ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா நாடுகளுக்கு எரிபொருள் போக்குவரத்து மிக பெரும் அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. கப்பல்கள் நங்கூரமிட்டு ஹார்முஸ் நீரிணையிலே தற்பொழுது நிலைநிறுத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கமும் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. உலகளாவிய அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2024க்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த அளவை விட 13% உயர்ந்திருக்கிறது. இதனால் போக்குவரத்து செலவுகள், உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக திங்கட்கிழமை அன்று அறிவிக்கப்பட்டது. பெட்ரோல், டீசல் தொடர்பாக அச்சமடைய வேண்டாம் என்று இங்கே ஏஏஎல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நீங்கள் நிரப்புகின்ற அளவுக்கு நிரப்புங்கள், பீதி அடைய வேண்டாம், பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் பதட்டப்படுகின்றார்கள். மக்கள் அதனை புறக்கணித்து இப்பொழுது வரிசையில் நின்று பெட்ரோல் மற்றும் டீசலை கார்களுக்கு நிரப்புகின்ற காரணத்தினால் பல இடங்களிலே தட்டுப்பாடு இருப்பதாக தெரிகிறது. இரண்டாம், இப்ப ஒரு முறை முடிச்ச பிறகு பெட்ரோல் ஸ்டேஷன்ல உள்ள டேங்குகள் முடிஞ்ச பிறகு திரும்ப கொண்டு வந்து ஃபில் பண்ண வேணும். ஆகவே அதிகமான அளவு இப்பொழுது கார்கள் வரிசையில் நின்று பெட்ரோலை நிரப்புவதாக தெரிகிறது. தெற்கு லண்டனில் வலேரோ கரேஜில் மாலை டசன் கணக்கான உள்ளூர்வாசிகள் தங்கள் கார்கள் டேங்குகளை நிரப்ப விரைந்ததால் பெட்ரோல் முற்றிலுமாக தீர்ந்து போனது. சிலர் தங்களுடைய பெட்ரோல் கேன்களுடன் பெரிய பெரிய கேன்களோடு எரிபொருளை நிரப்பி கொண்டு செல்கின்றார்கள். இதனால் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. சிலர் ஃபார்ம் பண்ணை வைத்திருப்பவர்கள் மற்றும் டிராக்டர்கள் வைத்திருப்பவர்கள் பெரிய பெரிய டேங்குகள்ல நிரப்பி கொண்டு போவதால், கேன்கள்ல நிரப்பி கொண்டு போவதால் பெட்ரோல் நெருக்கடிக்கு உள்ளாவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குரைடன் உள்ள பிபி எரிபொருள் நிலையத்திலும் பெட்ரோல் இல்லை என்று பலகைகள் தற்பொழுது தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. மற்ற இடங்களில் விலைகள் உயரும் என்ற வதந்தி பரவுவதற்கு முன்பு நாடு முழுவதிலும் உள்ள நிலையங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எரிபொருள் நிரப்புவதை தற்பொழுது புகைப்படங்கள் காட்டுகின்றன, வீடியோக்கள் வந்திருக்கின்றன. லிவர்பூலின் கிப்டேலில் உள்ள கொஸ்கோ மற்றும் கோ24 ஹவர் எக்ஸ்பிரஸில் நிலையங்களுக்கு அப்பால் அருகிலுள்ள சாலைகள் தற்பொழுது கார் வரிசையால் நீண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கிரேட்டர் மான்செஸ்டரில் 35 மைல் தொலைவில் டிராட்ஃபோர்ட் மையத்தில் டசன் கணக்கான வாகனங்கள் எரிபொருளுக்காக காத்திருப்பதை காண முடிந்தது என்று செய்தியாளர்கள் சொல்கிறார்கள். வளைகுடா நாடு பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சைப்ரஸ் போன்ற நாடுகள் மீது ஈரான் பழிவாங்கும் தாக்குதல்களை தொடர்ந்திருக்கின்ற சூழ்நிலையில் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய மோதல் இன்று 5வது நாளை எட்டியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை 2 கப்பல்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டன. 3 கப்பல்கள் தாக்கப்பட்டன. ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. அங்கு 4 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கைலைட் என்ற ஒரு கப்பலின் பணியாளர் பிறகு வெளியேற்றப்பட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கடற்கரையிலிருந்து 35 மைல் தொலைவில் மதியம் 3வது தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. யுனைடெட் கிங்டம் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் UKMGO ஒரு கப்பலுக்கு அருகில் அடையாளம் தெரியாத ஏவுகணை வெடித்தது என்றும் பணியாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஹார்முஸ் நீரிணையில் யார் சென்றாலும் தாக்கப்படும் என்று ஈரான் அறிவித்தது. அது மட்டுமல்ல, தற்பொழுது ட்ரம்ப் சொல்கின்றார்,
அமெரிக்க கப்பல் படை பாதுகாப்போடு ஹோமோஸ் நீரிணை வழியாக தற்பொழுது பெட்ரோலை கொண்டு வரப்போவதாக தெரிவித்திருக்கின்றார். இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைமையை உருவாக்குமா என்று தற்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் யோசிக்கிறார்கள். என்னவெனில் நீரிணை மூலமாக இவர் கொண்டு வரும் பொழுது அமெரிக்க பாதுகாப்பு படை கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பொழுது அமெரிக்க பாதுகாப்பு படை மீது தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும் என்பதுதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை. மஸ்க் கப்பல் கம்பெனி, சிஎம்ஏ கப்பல் கம்பெனி, சிஜிஎம் கப்பல் கம்பெனி போன்றவை பாரசீக வளைகுடா அரேபிய கடலில் பாய்கின்ற 100 மைல் இந்த ஹாமூஸ் நீரிணைக்கு செல்ல மறுத்திருக்கின்றன. மேலும் தாக்குதல்கள் அச்சுறுத்தல் இருக்கிறது. பல கப்பல் நிறுவனங்கள் பெரும் ஆபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் அங்கு செல்கின்றார்கள் இல்லை. மிக குறுகிய இடத்தில் ஒரு 24 மைல் அகலம் மட்டுமே இருக்கின்ற இந்த இடத்திலே இப்பொழுது பெரிய கப்பல் டிராபிக்காக இருக்கிறது. ஏனெனில் அந்த இடத்தை முழுவதுமாக அவர்கள் மறைத்து விட்டார்கள். உலகின் எண்ணெயில் 20% ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பீப்பாய்கள் மற்றும் திரவமாக்கப்பட்ட எரிவாயு, இயற்கை எரிவாயு, அதுல 25% இந்த பாதை வழியாகத்தான் கொண்டு வரப்படுகிறது. இது ஈரானுடைய நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகின்ற மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. ஒபெக் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு என்று சொல்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட நெருக்கடியை பயன்படுத்தி ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது. ஏனெனில் இந்த ஆண்டு இவ்வாறு தாக்குதல் நடந்தால், ஈரான் மீதான தாக்குதல் நடந்தால் தொடர்ச்சியாக 20% பெட்ரோல் விலை உயரும். நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு காப்பீடு வழங்க காப்பீட்டாளர்கள் மறுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். குறிப்பிடத்தக்க ராணுவ நடவடிக்கை UKMTO தெரிவிக்கின்ற விஷயம் என்னன்னா, தாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் என்று. ட்ரம்ப் சொல்கின்றார் இன்சூரன்ஸை கொடுங்க என்று சொல்லி. ஆனா கம்பெனிகள் இப்பொழுது மறுத்து விட்டன. கப்பல்களின் பாதுகாப்பை உத்தரவாதம் செய்ய முடியாது என்று கப்பல் கம்பெனிகள் சொல்கின்றன. இந்த இடையூறு பல நாட்கள் நீடிக்கும் என்று நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். ஈரான் திட்டத்தின் இயக்குனர் அலி வேஸ் கூறும் பொழுது, ஹாமூஸ் நீரிணை மூடப்படுவது உலகளாவிய ரீதியில் வர்த்தகம் செய்யப்படும் எண்ணெயில் 1/5 பங்கை ஒரே இரவிலே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. விலைகள் அதிகரிக்கின்றன. அவை பயத்தால் மட்டுமே அதிகரிக்கின்றன என்று சொல்ல முடியாது. எரிசக்தி சந்தைகளுக்கு அப்பால் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும். நிதி நிலைமைகள் இறுகும், பணவீக்கம் பெருகும். சில வாரங்களில் பலவீனமான பொருளாதார நிலைமைக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, UK போன்றவை தள்ளப்படும். உலகளாவிய ரீதியில் ஒரு பணவீக்க பிரச்சனை வரும். வெள்ளிக்கிழமை மோதல் வெடித்ததிலிருந்து ஐரோப்பிய எரிவாயு விலைகள் 40% உயர்ந்திருக்கின்றன. இன்று உலகம் முழுவதிலும் பங்கு சந்தைகள் சரிந்திருக்கின்றன. எரிசக்தி சந்தைகளில் ஏற்படும் இடையூறுகளால் ஏற்படும் பணவீக்கத்தின் புதிய தாக்குதல் குறித்து ஆய்வாளர்கள் அஞ்சுகிறார்கள். சாக்சோ சந்தைகளின் நீல் வின்சன் தெரிவிக்கும் பொழுது, விலை நிர்ணயம் அடிப்படையில் 2022க்கு வெகு தொலைவில் இருக்கிறோம், அதற்கு பின்னால போகிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஐரோப்பாவுக்கு LNG நீண்ட காலத்துக்கு மூடப்பட்டால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். எண்ணெய் விலைகளை விட ஐரோப்பிய இயற்கை எரிவாயு விலைகள் குறித்து கவலைப்படுவதாக வில்சன் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் தற்பொழுது பழிவாங்கும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. வளைகுடாவில் உள்ள பல நாடுகள் மீது ட்ரோன்கள், ராக்கெட் மலைகளை பொழிந்திருக்கின்றன. இந்த மோதல் 4 வாரங்கள் நீடிக்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இதிலிருந்து பின்வாங்குவதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. தேவைப்பட்டால் ஈரானில் அமெரிக்க துருப்புக்களை தரை வழியாக அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான நிலைமையில் ஈரானில் வரவிருக்கும் பெரிய நடவடிக்கை பற்றி ட்ரம்ப் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இன்னும் கடுமையாக தாக்க தொடங்கவில்லை. இனித்தான் நாங்கள் பெரிதாக தாக்க போகின்றோம். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இங்கே பிரிட்டனில் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கிறது. மக்கள் நீண்ட வரிசையிலே காத்து நிற்கிறார்கள். பல இடங்களில், ஒரு சில இடங்களிலே ஓகே ஆக இருக்கிறது. ஆகவே பல அப்டேட்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி.